நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ALM ஆயுஷ்ல வந்து cervical spondylosis அதாவது கழுத்து வலிக்கு இயற்கை மருத்துவத்துடைய தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே அதாவது 50 வயதுக்கு மேலே தான் வந்து ஒரு எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுலேருந்தே வந்து இந்த cervical spondylosis இருக்குது, கழுத்து எலும்பு வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து மூல காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதிக நேரம் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் ப்ராப்பராக நம்ம நெக்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணாததுனாலையும் தான் நமக்கு இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்கும்போது சரியான போஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு போஸ்டர்லேயே பல மணி நேரம் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, கழுத்துக்கு தேவையான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த cervical spondylosis நமக்கு வருது. இதுக்கு இயற்கை மருத்துவத்துடைய தீர்வு என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, முதல் விஷயம் வந்து ப்ராப்பரான டயக்னோசிஸ். எதனால் வந்து இவங்களுக்கு cervical spondylosis, இது உண்மையிலே வந்து அவங்க கால்சியம் டிஃபிஷியன்சியாலையா, இல்லை வந்து சீதளம் அதாவது கோல்டு அதிகமாக இருந்தாலும் அது வந்து நம்ம நெக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதனால வருதா, இல்லை வந்து சில மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்னால வருதா, இல்லை வந்து ப்ராப்பராக வந்து என்ன சொல்கிறது எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பரான அசிஸ்டன்ஸோடு அவங்க லிஃப்ட் பண்ணுறாங்களா, இது மாதிரி, இல்லை வண்டி மெயின் விஷயம் பைக்கும் கூட, பைக்கில் வந்து சரியான அந்த அலைன்மெண்ட்ஸ் இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது எதனால அந்த கழுத்து வலி வருதுன்றதை முதல்ல நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா முதல் விஷயம் வந்து அக்யூபஞ்சர் வந்து cervical spondylosisக்கு ஒரு நல்ல தீர்வு தரும். அக்யூபஞ்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய வலிக்கு வந்து அது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரலாகவே நமக்கு கழுத்து வலி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். ஸோ இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்போடைய குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகும், பெயினும் சப்சைட் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்யூபஞ்சர் வந்து ஒரு யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் BNYS அந்த டிகிரி முடித்த ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து அக்யூபஞ்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நமக்கு பொதுவாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிஷியனை போய் அணுகிறோம். ஆனால் இந்த இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம், இப்போ ஒரு சித்தா எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு யோகா பயில போகிறோம், இல்லை வந்து இந்த மாதிரி அக்யூபஞ்சர் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதே கிடையாது. பட் நம்ம இங்கே ALM ஆயுஷில் எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த டாக்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உங்களை ஈஸியாக, ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும். அவங்களுடைய சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே கூட சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று பெயின் குறையும், இன்னொன்று வந்து அக்யூபஞ்சர் செஷன் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்லீப் இன்டியூஸ் ஆகும், தூக்கம் வரும். அக்யூபஞ்சர் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கடுத்த விஷயம் வந்து மசாஜ் தெரப்பி. மசாஜ் வந்து ஜென்ரலாக வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கள வச்சு யூஸ் பண்ணுறது, இஷ்டத்துக்கு வந்து போட்டு கழுத்தை போட்டு அழுத்துன்னு சொல்கிறது, இல்லை வந்து வேறு எதனா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கழுத்தை வந்து தேய்க்கிறது, இல்லை வந்து கழுத்து மேலே சின்ன குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஏறி நின்று மிதிக்க சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம். இது எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. இது கழுத்து வலிக்கு மட்டும் கிடையாது, இடுப்பு வலிக்கும் பார்த்திங்கன்னா காலால் அழுத்த சொல்கிறது, ஏறி நிற்க சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல்பாடு. இதுக்கு வந்து மசாஜ் தெரப்பி, ஒரு ப்ராப்பரான மேஷர் கிட்ட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் போது மசாஜ் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்த ஆரம்பிக்கும். ஜென்ரலாக ஒரு இடம் வலிக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கல அப்படின்றதோட இண்டிகேஷன் தான் நமக்கு பெயின். ஸோ அந்த பெயினை நீங்கள் சரியாக அட்ரெஸ் பண்ணலைன்னும் போது அதை சுற்றி ஒரு வீக்கம் உண்டாகும், அதை தாண்டி ஒரு வார்ம்த் ஒன்று உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா மசாஜ் தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில ஒத்தடங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே பெயின்னா நம்ம ஹாட் பேக் தான் நினைப்போம், பட் அக்கார்டிங் டு நேச்சுரோபதி கோல்டு பேக் வந்து உங்களுக்கு பெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் கழுத்து வலிக்கு இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து பார்டர் லைன்ஸ் cervical spondylosisல இருக்கீங்க, மைல்டு டீஜெனரேட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டு பேக் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நெக் மசாஜ் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து ஐஸ் பேக்ஸை வாங்கி நீங்கள் கழுத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யோகா தெரப்பி. இதில் வந்து நமக்கு நிறைய ஆசனங்கள் வந்து கழுத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இருக்குது.
இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நெக் ரொட்டேஷன். cervical spondylosis இருக்கவங்க வந்து கண்டிப்பாக கழுத்தை சுற்றுற மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய cervical spondylosis இஷ்யூஸ் இன்னும் வர்சனாக தான் ஆகும். ஸோ நெக்கை வந்து ரொம்ப மைல்டான எக்ஸசைசஸும் நெக்கை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் நீங்கள் மெயினாக கற்றுக்கணும். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஜென்ரலாகவே இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த கழுத்து வலி இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப ட்ரிகர்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து தன்னைத்தானே காம் டவுன் பண்ணிக்கிறது, இல்லை வந்து தனக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்களை பண்ணுறது, இல்லை மெடிடேஷன் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கழுத்து வலி பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.